துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென் ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்னி சோதனை பட்சிக்க வந்தோ முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்னி சோதனை பட்சிக்க வந்தோ முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரியில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரியில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரனை கேள்வியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரனை கேள்வியா ஆவியை அழித்தே. நம்பிக்கை தையம் மீந்தாரே, அவர் கிருபை என்று உள்ளதே. நம்பிக்கை
ஜெயம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம் நித்திய தேவனாம் சத்திய வரந்தால் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய வரந்தால் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்று துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்நிலையில் பக்தனமாவில் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்நிலையில் பக்தனமாவில் தேவன் நமக்கு சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை உள்ளதே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா வருகிறோமோ ஆண்டவரே உலகத்தின் போர்த்தவே சுந்தரிக்காதபடி இயேசுவை புகழ்ந்தாலே நீயே முதலில் உமக்காகவே வாழும்படியாய் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவதற்கா ஆண்டவரே உமக்காகவே வாழும்படியாய் ஆண்டவரே அற்புதங்களை செய்தவரே அதிசயங்களை செய்தவரே போதுமானவரே நன்றி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஒருபோது கைவிடாத நீர் ஆண்டவரே எங்களை நடத்துகிற நீர் ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற நீர் ஆண்டவரே ஆண்டவரே வானம் போன்று ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லையே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளை எங்களை கேட்டு நடத்துகிறவரே நீர் ஆண்டவரே எங்களை பெருமைக்காக அல்ல ஆண்டவரே இயேசுவை நாமத்திலும் நீர் பெருகவும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் தேவரே ஆண்டவரே மேல்படுத்தும்படியாய் ஆண்டவரே தேவரே கிருபை தாங்கப்பா ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகிற பதவிகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தரே ஆண்டவரே உமக்காகவே ஜீவிக்கும்படியாய் நீரபஷதர வரிக்கவோ ரத்தமரதிக்கவோ தாரோதரி சதுரிக்கவோ நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அற்புதங்களை செய்தவரே நீரபஷதரதோ நீரபரக்கவோ வந்திரபர மரியதவோ நாமரஷதர நீரபோ நீரபரஷதரிக்கவோ ரத்தமரதிக்கவோ தாரோதர வந்திரபரிக்கவோ ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே உன்னதமானவர் நீர் ஒருவரே உயர்ந்தவர் நீர் ஒருவரே போதுமானவர் நீர் ஒருவரே நடத்தக்கூடியவர் நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 இயேசு என் இயேசு என்னை நடத்திடுவார் இயேசு என் இயேசு என்னை அணைத்திடுவார் இயேசு என் இயேசு
என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும்? என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும்? என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும்? என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும்? இயேசு என் இயேசு என்னை நடத்திடுவார். இயேசு என் இயேசு என்னை அணைத்திடுவார். இயேசு என் இயேசு என்னை நடத்திடுவார். இயேசு என் இயேசு என்னை அணைத்திடுவார். என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும்? என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும்? என்னை நடத்தும் என் இயேசு இருக்க நான் ஏன் கலங்கிடணும்? என்னை நடத்தும் என் கர்த்தர் இருக்க நான் ஏன் பயந்திடணும்? இயேசு என் இயேசு என்னை நடத்திடுவார். இயேசு என் இயேசு என்னை அணைத்திடுவார். இயேசு என் இயேசு என்னை நடத்திடுவார். இயேசு என் இயேசு என்னை அணைத்திடுவார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை நடத்தும் எங்கள் தெய்வம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் ஏன் கலங்க வேண்டும்? ஆண்டவரே நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவரே எங்களை நடத்துகிற எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே எந்த கவலையும் இல்லை. ஆண்டவரே எங்களை நீ நடத்திடுவீர். ஆண்டவரே எல்லா பாடுகளின் வழியாய் நாங்கள் நடந்தாலும் எந்த நெருக்கத்தின் வழியாய் நாங்கள் நடந்தாலும் என் தேவன் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே எங்களை நடத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்போது எந்த பயமும் இல்லை. ஆண்டவரே இயேசு எங்களை நடத்திடுவார். எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் ஆண்டவரே எங்களிடத்துல காணப்படும்படியாய் ஆண்டவரே வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று நாங்கள் சொல்லும்படியாய் ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே உம்மை எங்களிடத்தில் வாழ வைக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களில் சிறுகும்படியாய் நீர் பெருகும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்படியாய் ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடையும்படியாய் என் தேவன் எங்களை கிருபையாய் நிரப்புங்க. ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாவம் நிறைந்த உலகத்திற்குள்ளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தில் தங்கி விடாதபடிக்கு உலகத்தின் இச்சைக்கு ஏற்றவாறு எங்களை மாற்றிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அப்பா வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லும்படியாய் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றும் மகிழ்ந்து துதிப்போம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை
கிருபை தந்தவனோடு ஸ்தோத்திரிப்போமா. ஒரு துதிக்கும்படியாய் வாய்களை திறந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு அந்த கிருபை பாராட்டும்படியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 89வது வசனத்திலிருந்து 104வது வசனங்களை வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 89வது வசனம் முதல் 104 வரை சில வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, உமது வசனம் என்னென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அதை நினைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மகன் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்கு காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்னைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளை, தேவன் அருமையான வார்த்தைகளினால் தேவன் நம்மை நிரப்பி நடத்துகிறார். அவருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நம் துக்கத்தில் என்றைக்கோ அமைந்து போயிருப்போம். எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்பதை வேதத்தை எடுத்து ஆராய்ந்து படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளினால அந்த நாள் முழுவதும் நடந்து செல்லும்படியான ஒரு பலத்தை தேவன் நமக்கு தருகிறார். எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே, பாடுகள், வேதனைகள், கஷ்டம் வரும்போதெல்லாம் வேதத்தை திறந்து தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே உடைய வார்த்தையால் என்னை தேற்றும் என்று சொல்லி நாம் அந்த வேதத்தின் அந்த வார்த்தைகளை படிக்கும்போது நிச்சயமாகவே அவருடைய ஜீவனுள்ள அந்த வார்த்தையானது நம்மை தேற்றும். அதான் தாவீது அழகாக சொல்கிறார், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். நிச்சயமாக அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த வேதம் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியாய் நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகின்றதாய் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அநேக நேரங்கள் எல்லாம் துக்கத்தில் அமிழ்ந்து போய் வேதனையோடு நாட்களை கழித்திருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நாளும் தேவனை நடத்துகின்ற விதங்களை பார்க்கும்போது எவ்வளவு அருமையாய் தேவன் நடத்துகிறார். காலையில் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை தேடும்போது தேவன் கொடுக்கின்றதான வார்த்தை அந்த நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதத்திலும் அந்த நாள் முழுவதும் நடந்து செல்லும்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த கொடுத்த இந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு முழுவதும் நீ நடத்தும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு தேவனை தொடரும்படியாய் அந்த வார்த்தைகள் நமக்கு உதவும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை தான் தாவீது சொல்கிறார், உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலேயே அமிழ்ந்து போயிருப்பேன். இன்னும் அந்த வசனங்களை நான் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், சத்துருவை விட என்னை அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே,
சத்துருவாகிய சாத்தான் அநேக தந்திர உபாதைகளினால் நம்மை அவன் நெருக்குவதற்கு அநேக பிளான் போட்டு வந்தாலும் அவனை விட நம்மை தேவன் ஞானம் உள்ளவனாய் மாற்றி அதற்கு முன்பாகவே எல்லா காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடித்து அவன் எப்படிப்பட்ட தந்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே தேவன் நம்மை வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த பிரச்சனைகள், இந்த பாடுகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வரும் முன்பதாகவே இந்த நம்முடைய சர்ச்சிலிருந்து இந்த கேரள் சர்வீஸுக்கு பாட வரும்போது அருமையான டெலஸ்பருடைய மனைவி அவர் வந்து இடத்துல சொன்னாங்க, ஒரு பாட்டு, பாதை அறியா ஆட்டை போல, அந்த பாடலை எனக்கு தேவன் ஞாபகப்படுத்தினார். உங்களுடைய வீட்டுக்காக ஜெபிக்கும்போது அந்த பாடலை எனக்கு ஞாபகப்படுத்தினார். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த பாடலை வைத்து ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு பாடுகள் வழியாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். பாதை அறியாத சூழ்நிலை போல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து நடத்துவார் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வழியாக எதுவும் நடந்து செல்லவில்லை. எல்லாம் நல்ல முறையில் நல்லபடியாக தான் போய்கொண்டிருந்தது. அப்போ அந்த அளவுக்கு நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் அந்த காரியத்தை வைத்து ஜெபித்திருந்தேன். எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் இதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். அந்த பிரச்சனை வந்தபோது நான் நினைத்து கொண்டேன், ஆம், தேவன் அந்த சூழ்நிலை வழியாய் நம்மை நடத்தும் போது நிச்சயமாக நம்மை தேவன் எச்சரிக்கிற தேவன். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொரு சூழ்நிலை வழியாய் நாம் நடக்கும் போதெல்லாம் எப்படி அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்து நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி நம்மை ஆறுதல் பட வேண்டுமோ அந்த சூழ்நிலை வழியாக அநேக நேரங்களில் வேலை தேடும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என் தேவனை நடத்துகிற விதங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது சில நேரங்களில் வேலை கிடைப்பதை போல ஒரு நல்ல அப்படிப்பட்ட காரியங்கள் வழியாய் தேவன் நடத்துவார். வேலை கிடைத்துவிடும் என்று சொல்வதைப் போல சில இடங்களிலிருந்து ஃபோன் வரும், சில இடங்களிலிருந்து காரியங்கள் வரும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே துக்கத்தால் நிரம்பி போயிருப்போம். அப்படிப்பட்ட ஃபோன் நம்மிடத்தில் வரலைன்னா அன்றைக்கு முழுவதும் நம்ம ரொம்ப உடஞ்சி போய்விடுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் வேலை கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் அப்படிப்பட்ட ஃபோன்ஸ் வரும். உடனே வாழ்க்கையில் ஒரு தெம்பு வரும். இதே போல் ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நடத்தும் போது, ஆனால் அதுக்கப்புறம் அந்த தேவன் நடந்து நம்ம ஆறுதல் அடைந்த பின்பு அந்த காரியங்கள் எல்லாம் மாறி போகும். வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும். இப்படி தேவன் அவர் செய்ய நினைத்த காரியத்தை செய்வார். ஆனாலும் அந்தந்த நேரங்களில் நம்ம எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும். ஏன்னா மாம்சீகமானவர்கள், அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும். அதுதான் தேவனுடைய சமூகத்தில் நாம் அப்படியே ஒப்பு கொடுத்தோம். ஆனால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் தேவன் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார். ஏன் இத்தனை ஆயிரம் ஜனங்கள், இத்தனை கோடாகோடி ஜனங்கள் இந்த இடத்துல, லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்த பின்பும் ஏன் நாம் 4 பேர் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஏன் அவரை பாட வேண்டும், ஏன் துதிக்க வேண்டும், ஏன் அவருடைய சமூகத்தில் வேதத்தை தியானிக்க வேண்டும், ஏன் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பார்த்தோமானால் நிச்சயமாகவே உலகம் உருவாவதற்கு முன்னாகவே நம்முடைய நாமங்கள் அவர் தெரிந்து கொண்ட நாமங்கள் நம்மை அவர் முன்குறித்தபடியினால் நமக்காக எல்லாம் தேவன் ஒழுங்கு செய்து அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அவரை போலவே வாழும்படியாய் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், ஆனபடினால் இந்த உலகத்தின் எந்த ஆசை இன்பங்களுக்கும் அதிகமாய் நம்மை உட்படுத்தாமல் தேவனுடைய சமூகத்தில் இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக வாழ்வது நான் அல்ல, இயேசுவினில் வாழ்கிறார் என்று சொல்லி அஜித்துடைய எண்ணங்கள் அஜித்து மாற்ற வேண்டும். அதே போல செல்வமுடைய எண்ணங்கள் மாற்ற வேண்டும். வாழ்வது நான் அல்ல, இயேசுவினில் வாழ்கிறார். அவனுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். வாழ்வது நான் அல்ல, வாழ்வது ஜின் அல்ல, இயேசுவினில் வாழ்கிறார் என்று சொல்லணும். அதற்காக தான் நாம் அப்படிதான் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து கொண்டோம். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவினில் வாழ்கிறார் என்று சொல்லும்படியாக அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நமக்குரிய காரியங்களை தான் வேதம் சொல்லுகிறபடி பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று பவுலடிகளார் சொன்னது போல அந்த காரியங்கள் ஏன் நாம் பிழைத்திருக்கிறவர்கள் நமக்காக பிழைத்திராமல்
இயேசுவுக்காகவே பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி நினைத்து தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்த இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக தேவன் ஒரு ஜெயத்தை கட்டிடுவார். ஒவ்வொரு நாளும் இதை நாம் சொல்லி 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 அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற சிறு சிறு ஆசீர்வாதங்கள், சிறு சிறு நன்மைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாக அவைகளை ஆராய்ந்து ஆராய்ந்து என் வாழ்க்கையில் நீர் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே, இந்த பாடுகளில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, இந்த சூழலிலிருந்து என்னை நடத்தினீர் ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தை இப்படி நடத்தினீர், இந்த எல்லாவற்றையும் கடந்து வர எனக்கு உதவி செய்தீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து நினைத்து அவரை நாம் துதித்தோமானால் எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, வந்த எல்லா பாடுகளையும் கடந்து செல்ல நமக்கு அது ஒரு பலனாய் மாறும். எப்படி தாவீது சொன்னானோ, ஒரு விசை சிங்கத்திடமிருந்து என் தேவன் என்னை காப்பாற்றினார், ஒரு விசை கரடியிடமிருந்து என் தேவன் என்னை காப்பாற்றினார், அப்படி என்னை காப்பாற்றினது உண்மையானால் நிச்சயமாக இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று அவன் எப்படி சொன்னான் என்று சொன்னால், அவன் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அவன் அவைகளை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை சிங்கத்திடமிருந்து நீர் காப்பாற்றினீர் ஆண்டவரே, என்னை கரடியிடமிருந்து நீர் காப்பாற்றினீர் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்கும் போது அவன் சொல்லி சொல்லி ஆண்டவரத்தில் ஆராதித்தான். அவன் அப்படி இருந்தால்தான் அந்த இக்கட்டான சூழலில் அவனுக்கு உடனடியாக வாயிலிருந்து வந்தது, கரடியிடமிருந்து என்னை காப்பாற்றினார், சிங்கத்திடமிருந்து என்னை காப்பாற்றினார், நிச்சயமாக இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் என்று சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில வந்தது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் பிசாசு வேளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறக்க பண்ணி விடுவான். இவளை அதிகமாக நம்முடைய வாயில் வராதபடிக்கு நம்முடைய தம்பினால் தான், நம்முடைய அறிவினால் தான் எல்லா காரியங்களும் நடந்தது என்று நாம் சொல்லும்படியாக அநேக காரியங்களை அவன் மாறுதலாய் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பான். நம்முடைய காரியங்களையே, நம்முடைய முயற்சிகளையே, நம்முடைய அறிவையே அவர் முன்னே வைத்துக் கொண்டே இருப்பான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்த அதிசயங்கள், அந்த அற்புதங்களை நாம் வாய்களை திறந்து திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, என்னை நீர் அப்படி நடத்தினீர் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த சூழ்நிலை வழியாக நடத்தினீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி பழைய காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்போமானால் நமக்கு வருகின்ற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஓ என் தேவன் அன்றைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் என்னை நடத்தினாரே, நிச்சயமா இந்த காரியத்தில் என் தேவனை நடத்துவார் என்கிறதான ஒரு பெரிய கிருபையின் வழியாய் நான் நடந்து செல்லவில்லை உதவும் எனக்கு அன்பாகிறான். அப்படின்னா ஒவ்வொரு நாள் அந்த வேதத்தை தேவனுடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே நீர் உம்முடைய தந்த அந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என்றைக்கோ நான் துக்கத்தில் அமைந்திருப்பேன்ப்பா, உம்முடைய வேதம் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் இந்த வேதத்தை வைத்து, வேதத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகளை, உயிருள்ள வார்த்தைகள், நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் சொல்லி விசுவாசத்தோடு அவைகளை நம்பி அவைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்ட தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தில் வளர்ந்தோமானால் நிச்சயமாக வாழ்வது நான் அல்ல, இயேசுவில் வாழ்கிறார் என்று சொல்ல முடியும். அந்த நிலைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். அப்படி இயேசுவை வெளிப்படுத்தும் போது, இயேசுவாகவே நாம் வாழும்போது, இந்த உலகத்தில் இயேசு வாழும்போது என்னென்ன காரியங்களை இந்த உலகத்தில் செய்தாரோ, என்ன அற்புதங்கள், என்ன அதிசயங்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தோரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிப்பார். நிச்சயமாக ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவரோடு கூட சேர்ந்து அவரோடு கூட அந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாய் நிச்சயமாக தேவன் நம்மை வழி நடத்துவார். அதற்காக தான் ஏங்கி காத்திருக்கிறோம். எனக்கு மாதிரி பிள்ளைகளே, இந்த உலகத்தை எவ்வளவு நம்ம விட்டு தேவனுடைய காரியத்தில் எவ்வளவாய் நம் வாழ ஆசைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்யும்படியாய் தேவன் நம்மை வழி நடத்துவார். நிச்சயமாக அந்த வார்த்தை மூலமாய் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.